வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகேஹெச். நான் உங்கள் எம்சி. டிஸ்க்ளைமர்: பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறது ஃபெமினிசம்னா ஃபெமினிசம் பேசுவோம். இப்போ பேசுவோமா? ஃபெமினிசம் பற்றி ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்கு. பட் அந்த மூவிஸ் எல்லாமே அடக்குமுறை பற்றி வாயை திறந்து பேசுவாங்க. ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்டிங்லேயே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி நேம் த கேர்ள் ஃப்ரெண்ட், ரிட்டன் டைரக்ட் பை ராகுல் ரவீந்திரன். ரஷ்மிகா மந்தனோட கேரியர் பெஸ்ட் மூவி லிஸ்ட்டில் இந்த மூவி கட்டாயம் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. படத்தோட ஆன்லைன் ஹீரோயின் எப்படி அடக்குமுறையிலேருந்து வெளியே வரான்றது தான் சிம்பிள். பட் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். ஓகே, ஹீரோயின் வந்து கேம்பஸில் படிக்கிற இன்னசென்டான இன்ட்ரோவர்ட் கேரக்டர். அதை பார்த்து ஹீரோக்கு காதல் வருது. ஸோ அதை ப்ரொப்போஸ் பண்ண ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிடுறா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி திரைக்கதையில் மட்டும்தான் படத்தில் அதை காட்டியிருக்காங்க. ஸோ அதை திரைக்கதை பேசுதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேமராவை வச்சு திரைக்கதை பேசுது. வாயை திறந்த ஒரு இடத்துல கூட அவங்க சொல்லலை. ஸோ அதை பார்க்கலாம். ஹீரோயின் எதுக்கு எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னு சொல்லி ஹெச்டி கேட்கும்போது ஹீரோயினை சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே என் கூட இருந்தது. எனக்கு அந்த லைஃப்பை நிம்மதியாக வச்சிருந்தது. எல்லாமே எனக்கு புக் தான். ஸோ நான் அதை மற்றவங்களுக்கும் கன்வே பண்ணணும்னு சொல்கிறேன்னு தான் ரைட்டர் ஆனோன்றக்கான தான் இந்த எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அதை கட் பண்ணி இன்னொரு சீனுக்கு போனா. ஸோ அது ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கிற சீன் கிடையாது. இந்த சீன் நடக்கிறது படத்தோட ஸ்டார்டிங்கில், இது மற்ற சீன் நடக்க போகிறது இன்டர்வலுக்கு பிறகு தான். ஸோ அதில் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து ஹீரோயினுக்கு அம்மா இல்லை, ஹீரோயின் அப்பாவோட தான் இருக்கா. அத்தை வந்து கேட்குறாங்க, நீ அத்தை கூட வாரியாமான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் ஓமுன்றா, சின்ன பிள்ளை தானே. ஸோ அதை ஹீரோ அப்பாவுக்கு பிடிக்கல. அதுக்காக நைட் 9 மணி ஆகி சாப்பாடு போடாமல் வச்சிருக்கான். ஹீரோயின் வந்து அப்பா பசிக்குதுன்னு கேட்கும்போது அத்தை கூட போகிறேன்னு சொன்னதானே, அவங்கயே போய் சாப்பிடுன்றான். அந்த டைமில் ஹீரோயின் வந்து தண்ணி குடிச்சிட்டு பெட்டில் படுக்கும்போது அவள் பக்கத்துலேயே ஒரு புக் ஒன்று இருக்கு. அதை வச்சு கன்வே பண்ண வராங்க. புக் எப்படி ஹீரோயின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி. ஹீரோயின் எங்கே போனாலும் சரி, படம் ஃபுல்லாமே துப்பட்டா போட்டு தான், எந்த சீனில் பார்த்தாலும் துப்பட்டா போட்டு தான் தெரிவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து போல்டு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறதுக்காக ஹீரோயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அடக்குமுறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு ஓப்பன் டோக், ஒரு ஃபேவல் பார்ட்டியில் பண்ண போகிறா போல்டு ஸ்பீச். ஸோ அந்த ஸ்பீச் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் அவள் துப்பட்டை எல்லாம் போகிறா. போல்டாக மாறிட்டா, அடக்குமுறையிலேருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு கன்வே பண்ண வராங்க. 3வது சீன் வந்து ஸோ ஹீரோயின் 2 பேருமே ஹீரோட அம்மா பார்க்க போகிறாங்க. போன இடத்துல ஹீரோ வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிடுறான். அந்த இடத்துல ஹீரோயின் அம்மா வந்து ஆல்பம் கொண்டு கொடுக்குறா ஹீரோயினை பார்க்க சொல்லி. அதில் பார்த்தா ஹீரோயின் அம்மா அவ்வளோ குறும்புத்தனமாலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கேன் டீன்ட்டு திரும்பினா ஹீரோட அம்மா தலையை குனிஞ்சபடியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீனில் வந்து ஹீரோ வந்து உள்ளே வரும்போது ஷூவை கழட்டி வச்சுட்டு வரும். அதை எடுத்து ரேக்கில் வைக்கிறது சரி, எதை சொன்னாலும் தலையை குனிஞ்சபடி சிரிக்கிறது சரி, அதெல்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லி திருப்பி ஹீரோயினுக்கு கேட்கல. அதெல்லாம் எங்களோட அம்மா அப்படி தான் இன்னசென்ட். எங்கள் அப்பா எல்லாம் கோவமாக இருந்தால் அம்மா கிட்டேயும் போக மாட்டாங்க. இல்லை அப்படி கிட்ட போனால் எங்கள் அப்பா பெல்ட் தான் பேசுவோம், அப்பா பேச மாட்டேன்ற. அந்த இடத்துல பெண்கள் அடக்குமுறையை எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லி வயலண்டா இருக்குன்னு சொல்லி இந்த மூவில காட்டுறாங்க. தென் ஹீரோயின் வந்து அந்த ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதிரில் ஒரு கண்ணாடி இருக்கு. ஹீரோட அம்மா பார்த்துட்டு அப்படியே நேர கண்ணாடி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஹீரோயின் அப்படியே ஹீரோட அம்மா மாதிரியே சாரி கட்டிட்டு தலையை கொண்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த சீன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்படி மூவி ஃபுல்லாக ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. டீகோட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்படி ஃபெமினிசத்தை வாய் திறந்து பேசாம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்டிங்லையும் ஸ்கிரீன் பிளேலையுமே கன்வே பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க மேலும் இதை பத்தி டீகோட் பண்ணணும்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கட்டாயம் டீகோட் பண்றேன். படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பெண்களுக்கான மூவி. இதை வந்து பெண்கள் பார்க்குறாங்க இல்லையா, கட்டாயம் ஆண்கள் பார்க்கணும். ஆண்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்றக்கான மூவி இது. ஆனால் ஆண்கள் எப்படி இருக்கணுன்றக்காகவும் சில கேரக்டர்ஸ் இருக்குது, எப்படி இருக்கக்கூடாதுன்றக்காகவும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக டேரக்டர் சொல்ல வர விஷயம் எங்களை சுற்றி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்றது தான். பற்றி நான் மேலும் டீகோட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் டீகோட் பண்ணுறேன். படத்தில் நிறையவே கன்வே பண்ண சீன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நான் படத்தை டீகோட் பண்ணி உங்களுக்கு எலிவேட் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் எலிவேட் பண்ணுறேன். படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன் எப்படின்னு சொல்லி கருத்து பட்டியலில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தில் சந்திக்கலாம். Until then, peace from MC.